Full teams back in action.
காய்ஸ் நமக்கு நெட் வேற சுத்துது. சுத்தமா இனிமே வேற பக்கத்திலே இருக்கான். இட்லிஸ் வேற யாருக்குமே இப்படிலாம் நடக்காது. எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கும். ஏன்னா சேர்க்கவே இல்லை அப்டேட் வந்து பாருங்க ட்ரிபிள் 9 தான் இருக்கு. உங்களுக்கு நடந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சத்தியமா நடக்க டிவிடி தரணா பத்தி என்ன சொல்றது தெரியல. என்ன கைஸ் இது நெட் கிடைக்குதா? ஒரு வழியா கிடைச்சிருச்சு கைஸ். இட்லிஷ் பக்கத்துல தான் இருக்கான். இட்லிஷ் போட்டுவேன். அவனை அடிக்காம நிற்கக்கூடாது கைஸ். இன்னைக்கு நம்ம பூய் அடி இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி ஆடணும். நம்ம டீம்மேட் ரஷ் பண்றாரு. நம்ம டீம்மேட் மட்டும் அது கண்ட இனிமே நல்லா தெரியும் கைஸ். நம்ம டீம்மேட் தான் கைஸ் வேற மாதிரி இருந்தாங்க. அதுதான் கைஸ் நம்ம டீம்மேட் சூப்பரா ஆடுறாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா நம்ம பூய் அடிக்கிறதுக்கு அதிக சதவீத வாய்ப்பு இருக்கு. நீங்களும் பூய் அடியில இந்த மாதிரி ஆடணும். எப்படின்னா இந்த மாதிரி ஆடுறதுல கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடணும். ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஜோன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்க. நல்ல டியூவா இருந்தா மேட்ச் போடுவோம். என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்காரை பொறுத்தவரைக்கும் டியூ போடுறது நல்லதுதான். ஸ்கார் போனா மைனஸ் ஆகும். நல்லா மைனஸ் ஆகும். பிளஸ் ஆனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். டியூனா மைனஸ் ஆனா கம்மி தான். இதுனா எது சொல்றது பிளஸ் ஆனா நல்லா பிளஸ் ஆகும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். டியூ போங்க நான் சொல்றேன். கண்டிப்பா கொஞ்சம் நல்லா பிளஸ் பண்ணலாம். வாங்க கைஸ் அடிப்போம். தெரியல நம்ம நம்ம வர்றதுக்குள்ளேயே சரி அவர் அடிச்சோன்னா நம்ம இங்க ஒரு எண்ணி சம்பாங்க கைஸ் பாருங்க லூசுத்தனமான ஒரு லான்ச் பண்ணா இதுதான். நான் இப்ப மெடி சுத்துறதுல இந்த மாதிரி 1000 ரூபாய் சுத்தவே கூடாது. கண்டிப்பா ரொம்ப ரிஸ்க். இந்த மாதிரி நிறைய டைம் சுத்தி நான் செத்து போயிட்டேன். அதை நான் இங்க சொல்றேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. க்ளோவால் போட்டு மெடி சுத்துங்க. இனிமையாலும் இல்லாதனால்தான் நான் பண்ணேன். அப்படி நீங்க சொல்லி நிறைய இப்படி பேசுங்க லவலவான்னு பேசினே இருக்கான். கடைசி வரைக்கும் வரைக்கும் ஒரு கீழே கூட அடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. வெயிட் பண்ணி அடிப்போம். எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி அடிக்கணும். நம்ம டீம்மேட் ரஷ் பண்றாரு. அவருக்கு ஹெச்பி கம்மியாயிடுச்சு. நம்ம டீம்மேட்டுக்கு பேக் அடிப்போம். வாங்க 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 கைஸ். கைஸ் அவர் மோக்கோ கேரக்டர் வச்சிருக்காரு. அதனால தான் தெரியுது. டேமேஜ் சூப்பர். அவர் டீம்மேட் இருக்காரு கைஸ். அவ்வளவுதான். இவ்வளவுதான். வெயிட் பண்ணி ஆடணும். அவ்வளவுதான். ஒரு கிளாஸ் போமா இன்னும் பூயா இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. இனிமேதான் கொஞ்சம் பொறுமையா ஆனாலே நம்மளுக்கு கில்லு எல்லாம் கழியும். அதுக்கு கில்லுன்னு ஆசைப்பட்டு நான் முதல் வாட்டி அப்படிதான் ஒன்று ஆசைப்பட்டேன். கிடைக்கல செட்டதான் செஞ்சேன். நம்ம டீம்மேட் பண்ணாலே அதனால உங்களுக்கு சொல்றேன். டக்குன்னு வரைஞ்சி சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நான் முடிஞ்சவங்களுக்கு அதான் நான் சொல்லுவேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வாங்க வெயிட் பண்ணி ஆடுவோம். நம்ம டீம்மேட் ஆன எனிமி டக்குன்னு போவோம். வாங்க 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 வாங்க. ஓபி கைஸ் நம்ம டீம்மேட்டை பாருங்க. ஓபியான கேம் பிளே. அவர் குடும்பம் எப்பயுமே எல்லாருமே நல்லா ஆடுவாரு. ஆனா இந்த இடத்துல சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் ஆடுவேன். பரவாயில்ல, எதுனாலும் நம்மளுக்கு பூயாதான். ஒரு 2 கிலோ அடிச்சுட்டு பூயாச்சாலே நல்லா போதும். நம்மளாம் நல்லா பேசு
இருக்கும் நம்ம டீம்மேட்டுக்கு பேக் அடிச்சிடலாம். பாருங்க இப்போ வந்து தேர்ட் இதுவாயிடுச்சு. அந்த மாதிரி ஆடுங்க. இப்போ வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது மட்டும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்னன்னா இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு முதல் சொன்ன முடிகிற வரைக்கும் நல்லா இருக்கணும். கொஞ்ச நாள் ஒன்றும் தெரியும். முதல் சொன்ன முடிகிற வரைக்கும் முடிஞ்சோடனே நீங்க அட்டாக் ஆடுங்க. அதுவும் அட்டாக் ஆடுன்னு சொல்லிட்டு என்ன அட்டாக் ஆடணும். ஓ அவங்க 2 பேர் கார் நம்ம டீம்மேட் காரை ஏற்றி கொளுத்துறாரு. இப்போ வந்து இந்த அப்டேட் வந்து இந்த ஜோன் வந்து ரொம்ப இதுவா இருக்கா. இது வந்து சத்தியமா தெரியவே மாட்டேங்குது யாருமே. சிஎஸ் பார்த்தா டக்குன்னு இந்த இது வரத்தை பார்த்தா ஒரு இதுன்னு நினைச்சோம். கடைசியில் பார்த்தா ஜோனு ரொம்பவே இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். பார்த்து இந்த மாதிரி நெருப்பு கலர்ல ஜோன் வைக்கலாம். பார்த்து இப்போ வந்து நம்ம வந்து டாப் 10 புடிச்சிட்டோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம முதல்ல என்ன சொன்னோம், டாப் 10 கண்டிப்பா பிடிக்கணும். அதே மாதிரி வச்சுட்டோம். சும்மா ஓகே இந்த மாதிரி கீழே இருந்தானா இனி ஒரு கிரேனேட் நெட் கட் ஆயிடுச்சு. நெட் நீங்க பாத்துக்கோங்க. நெட்டை மட்டும் பாருங்க. 80 50ன்னு போகுது. சத்தியமா இப்பெல்லாம் யாருக்குமே நடக்கூடாது. நம்ம டீம்மேட்டை அடிப்பாரு. இந்த மாதிரி உங்க டீம்மேட் யாராவது ப்ரோ பிளேயர்ஸ் யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டீம்மேட் இருக்கிறதுனால நம்மளால போய் அடிக்க முடியும். அதுதான் உண்மைதான் கைஸ். ரொம்பவே சூப்பரான பிளேயர் கைஸ். இவரை சத்தியமா உங்களுக்கு ஜோனு தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. வாங்க இப்போ இது நம்ம டீம்மேட்டான அவரு எப்படி சொல்றது, அவர் ஐடி பேர் வித்தியாசமா இருக்கும். நம்ம என்ன நினைச்சிக்கலாம், அவரோட பேர் வந்து பிரேம்னு சொல்லலாம். இப்போ இது நமக்கு பிரேம் அவர்கள் 1v3 பண்ணுவாரா? நைஸ் 1v3 பண்ணுவாரா? வாங்க விரைவில் பார்ப்போம் 1v3 பண்ணுவாரா? என்னை பொறுத்த வரைக்கும் அவரு இருக்கிறத பார்த்தா பண்ணுவாரான்னு தான் தோணுது. பாக்கலாம். ஆனா ஜோன் பாருங்க, இன்னும் ஜோன் இருக்கு. வெயிட் பண்ணி தான் ஆடுவார். கொஞ்சம் எனிமி வரா. ப்ரோ பார்த்து ப்ரோ. நம்ம டீம்மேட் எப்பயுமே சுறாவான பிளேயர். அவ்வளோதான் பாருங்க. பரவாயில்ல. எனிமி நல்ல கேரக்டர் வச்சுருக்கான் குரோனோஸ். கைஸ் எனிமி இப்போ பண்ணுவாரா? பாக்கலாம். விரைவில் பாருங்கள். 1v3 பண்ணுவாரா? பின்னாடி கைஸ் சத்தியமா அது சொதப்பிச்சு. பாக்கலாம். வெயிட் பண்ணலாம். ஒரு நிமிஷத்துல ஒரு இதுல தப்பிச்சு. பரவாயில்ல விடுங்க. நம்ம இதோட பிளஸ் பாருங்க 52. இதுதான் நம்மளுக்கு வேணும். என்னதான் நம்ம டாப் 2 வந்திருக்கோம். ரொம்பவே இதுவா இருக்கு. 52 பிளஸ். இந்த மாதிரி நீங்களும் பிளஸ் பண்ணுங்க. பேசுது இப்போ ஆன மாதிரி பாருங்க. அதான் ஸ்லோவா ஆடுங்க. அவ்வளோதான் சொல்லுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.